ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள், இங்கு அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. படகில் இருக்கிற சீஷர்கள், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இயற்கையின் மேல் கூட கர்த்தர் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தானே சிருஷ்டித்தவர். அதோடு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கும் இயற்கையின் மேல் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல படகுல ஏறி உட்கார்ந்து சிஷ்யர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் படகில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இயேசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. காற்று பலத்த விதமாய் வீசினதுனால அலைகள் எழும்பி படகு கவிழ்ந்து போற நிலைமை ஆயிடுச்சு. உடனே சீஷர்கள் போய் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, நாங்கெல்லாம் மூழ்க போகிறோம், எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை, உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இயேசு என்ன பண்ணுகிறாரு, எழுந்து காற்றை கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி கட்டளை இடுகிறாரு. அப்பொழுது என்னாகிறது, மிகுந்த அமைதல் உண்டாயிட்டான். அதோடு மட்டுமல்ல, இயேசு அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு பயப்படுறோம். அப்படியாயிருமா, நடக்காதது கூட நடந்துருமோன்னு பயப்படுற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகம். பயம் அது பயங்கரமானது, வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எப்படி பயந்துட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, பயத்தை அப்புறப்படுத்த சொல்லுகிறார். ஏன் இப்படி பயப்பட? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருந்துச்சுன்னா காற்றும் கடலும் நமக்கும் கட்டுப்படும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. இறையாதே, அமைதலா இருந்தாரு. அப்படியே அமைதியாயிடுச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா சூரியனை சந்திரனை நிறுத்துறாரு. இன்னைக்கு ஒரு சேட்டலைட்டை விஞ்ஞானிகள் நிறுத்துறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க, தாங்கள் கண்டுபிடித்து அதை இயக்குவதற்கு. ஆனால் இயற்கையே கட்டுப்படுகிறது. அப்படியே யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சர்வ வல்லவல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கும் பொழுது இயற்கை நமக்கு கீழாகத்தான் இருக்கும், நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒரு அருமையான ஆண்டவருக்கு பயந்த சகோதரனுக்கு திருமணம் நன்றாக முடிந்தது. அதற்காக வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தணும். ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணி பெரிய எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. எல்லாவற்றையும் இன்ஃபார்ம் பண்ணி உறவினர் எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. அன்னைக்கு காலையில பிடிச்ச மழை நிக்கவே இல்லை. வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, புயல் இந்த இடத்துலதான் கரையை கடக்க போகுது, அந்த இடத்துலதான் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தண்ணி காட அந்த பகுதி முழுவதும் கிடக்குது. அப்படி இருண்ட மேகம், காற்று அப்படி நிக்குது. குறிப்பிட்ட டைம்ல சாயங்காலம் தான் கடையை கடக்கும்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு அந்த வரவேற்பை கேன்சல் பண்றதா வைக்கிறதா, எல்லா பொருளும் வாங்கியாச்சு, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து செய்தி அனுப்பி கேன்சல் பண்ணாலும் கடினமான பரப்பிட்டு எல்லாம் வந்து ஆயத்தமாற நேரம். என்ன செய்யறது? சமையல் பண்ண முடியல. கேட்டா எல்லாரும் தண்ணியில, அந்த சமையலுக்கு வந்தவங்க எல்லாம் எப்படி நாங்க அடுப்பு போடுறதுக்கே இடம் தண்ணியெல்லாம் இருக்குது. யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்கும். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. உடனே அவர்கள் என்ன மாற்றலாம் வைக்கலாம், உடனே நேரா முழங்கால் போட்டு ஒரு சிறு கூட்டம் வாலிபர்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே, காற்றும் கடல் நீர் அதற்றினவர், இந்த புயல் இந்த இடத்தில் கரையை கடக்கும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா திசையை மாற்ற முடியும். ஏன்னா காற்றுக்கு ஒரு பண்டகசாலை வச்சிருக்கீங்க, உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. இந்த பகுதி இல்லாம ரிட்டர்ன் திரும்பி போக பண்ணுங்க, அவ்வளவுதான். மத்தியான நேரம் தாண்டிச்சு, திடீர்னு மழை நின்னுச்சுது, காற்று நின்னுச்சுது. அடுத்த வானிலை ஆராய்ச்சியாளர் குழப்பத்தோடு சொல்றாங்க, இந்த இடத்துல கரையை கடக்கும்னு சொன்னோம். இப்போ அப்படியே வந்து கொண்டிருந்த அந்த புயலின் வேகம் குறைந்து திசை மாறி வேறு பக்கமா திரும்பிட்டதை நாங்க பாக்குறோம்னு சொல்லி செய்தியை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இன்னும் டைம் வாட்சி 5 மணில ஆகும்போது முற்றிலுமாய் காற்று மழையை நின்று சாதாரண ஒரு நிலைமை வந்துருச்சுது. அதற்குள்ள ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார் கர்த்தர். அருமையாய், நேர்த்தியாய், மகிமையா அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை இந்த சகோதரனுக்கு நடத்தி கொடுத்தார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அதே தேவன் தான் நம்முடைய தேவன் உங்களுக்கு செய்வார். இயற்கையின் சீற்றத்தை கட்டுப்படுத்தி, அதோடு மட்டுமல்ல, இயற்கையின் மேலே அதிகாரத்தை நமக்கும் வைத்திருக்கிறார். அதை மறந்துவிடக் கூடாது. சூழ்நிலையை மாற்ற முடியும், இயற்கையை மாற்ற முடியும், நன்மைகளை கொண்டு வர முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரியவர். தாழ்த்தியவர் கையில கொடுப்போமா? வாழ்க்கை படகுல ஒருவர் இன்னைக்கு புயல் வீசலாம், கடல் பொங்கலாம். ஏன் இதெல்லாம் நடக்கு? ஆண்டவருக்கு கூட இருந்தா அப்படி நடக்கும். ஆண்டவர் படகுல இருக்கும் போதே காற்று வீசி படகு மூழ்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஆனா ரைட் டைம்ல, சரியான நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் அதற்றி அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். நமக்கும் அதை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்கான அன்றையுமே துதிக்கிறோம் அப்பா. காற்றின் கடலை நீர் அதச்சினவர், இறையாதே, அமைதலார் சொல்லி அக்கறைக்கு போக முடியாமல் தடுமாறின அந்த படகை எல்லாரோடு அக்கறைக்கு கொண்டு சேர்த்த தேவன். இந்த நாளின் வாழ்க்கை சூழ்நிலையிலே போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கலாம். எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த பாடுகள், புயல் வீசுகிறது, இவ்வளவு சேதங்கள், பாடுகள் என்று புலம்புகிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து
குடும்ப வாழ்க்கையில் உடைய வல்லமை வெளிப்படட்டும். நீர் நடுவே விழாவி தேவனாய் இருப்பீராக. வியாதியின் கூறுகள் முறிக்கப்படட்டும், சாபக்கட்டுகள் நொறுக்கப்படட்டும். உடைய வல்லமை வெளிப்பட்டு எல்லாவித போராட்டங்களும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இந்த நாள்ல இருந்து ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் குடும்பங்கள் ஆட்கொள்ளட்டும், மனதை நிரப்பட்டும் அப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயற்கையின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை மறந்துவிட வேண்டாம். அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.